யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே சொல்லுங்க பவித்ரா. சார், நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ், தென் பெண்டிங் ஒர்க். ஐ நீட் த ஆல் டேட்டாஸ். ஓகே ஷூர், ஐ வில் சென்ட் யுவர் மெயில். சார், பட் உங்களுக்கு ஒர்க் நிறையா இருக்கும். நீங்கள் உங்களோட லேப்டாப் கொடுத்தீங்கன்னா கூட நான் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிப்பேன். நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம், அதில் எதுவும் மிஸ்டேக் கிடையாது. பட் நான் கோஆர்டினேட் பண்ணும்பொழுது தான் உங்களால் அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், 10 to 15 minutes. ஓகே சார், நோ இஷ்யூ. நான் வெயிட் பண்ணி உங்ககிட்ட டேட்டாஸ் வாங்கிட்டே கிளம்புறேன். ஏன்னா மேம் இம்மிடியேட்டாக வேணும்னு சொன்னாங்க. உங்கள் ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருந்தால் ஸோ கரெக்டாக இருக்காதுல்ல சார், அதனால தான். கரெக்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சுச்சுவேஷன். பட் ஐ வில் நெவர் அக்செப்ட் யூ ஆர் இன் திஸ் ரூம் இன் 5 minutes, ஓகே? சின்ஸ் ஐ ஆம் த எம்டி ஆஃப் த கம்பெனி, யூ ஆர் வெயிட் அண்ட் கலெக்ட் த டீட்டெயில்ஸ். பட் நீங்கள் வெயிட் பண்ணி கலெக்ட் பண்ணிப்பீங்கன்றதுக்காக உங்களை இந்த ரூமில் 5 minutes வச்சுருந்தா கூட அது என்னோட நேமே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி. சார், சீரியஸ்லி பவித்ரா, நீங்கள் வேணும்னா சொல்லலாம் 15 minutes 10 minutes வெயிட் பண்ணி நான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி நான் உங்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ண வச்சு உங்களுக்கு அந்த டேட்டாஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இருக்கிற அந்த 10 to 15 minutesல நான் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சார் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. நான் தேவையோட தான் பேசுகிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பதில் வேறு எந்த எம்ப்ளாயி இங்கே இருந்தாலும் அவங்களுக்கு நான் என்னோடய டேட்டாஸை ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி தான். நீங்கள் நந்தினி கிட்ட போயிட்டு சொல்லுங்கள், கார்த்திக் சார் டீட்டெயில்ஸ் தராங்களாம், பட் என்கிட்ட தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேம். ஏன்னா 10 to 15 minutes அவர் ரூமில் இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அவர் ரூமில் நான் 5 minutes இருக்கிறது கூட அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வெளியில் போன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வந்துட்டேன் மேம். எனக்கு டேட்டாஸ் வேணும், பட் நான் போய் கலெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வேறு யாரையாவது அனுப்பி எனக்கு அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் மேம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் நந்தினி கிட்ட வைங்க. சார், நீங்கள் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையோ எது கூடயோ கனெக்ட் பண்ணி பேசுகிறீங்க. நான் எந்த பிரச்சனை கூடயும் கனெக்ட் பண்ணி பேசல. யூ நோ பவி, ஐ ரிமைண்டிங் ஐ எம் எம்டி ஆஃப் திஸ் கம்பெனி. நீங்கள் முட்டாள்தனமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, புரியுதா? முட்டாள்தனமாக அசிங்கப்படுத்தி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்தி பேசுவீங்க. அந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் கார்த்திக் வேணா கேட்கலாம், கார்த்திக் வேணா பைத்தியக்கார மாதிரி அதுக்காக ஃபீல் பண்ணலாம். பட் பிரகாஷா, ஒரு இடத்துல கூட நீங்கள் பேசுகிற மாதிரி நான் நடந்துக்கவும் கூடாது. அது எனக்கு நல்லதும் கிடையாது. ஸோ எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இந்த கம்பெனியில். அந்த மரியாதையை உங்களை என் ரூம்குள்ளே நிப்பாட்டி நான் வீணாக்க விரும்பல. ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி பேசுவீங்கன்னு தெரியும், ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி கொச்சப்படுத்துவீங்கன்னு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்ககிட்ட நான் 5 minutes பேசுறது தேவையில்லாமல் ஏனையுமே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி தானே. ஏன்னா வெளியில் போயிட்டு நீங்கள் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க, பட் என்னோட சேர்ந்து நேம் ஸ்பாயில் ஆகிறது இந்த கம்பெனியும் தான். இந்த கம்பெனி நேம் ஸ்பாயில் ஆகிறதையோ கார்த்திக் பிரகாஷா இருந்து ஸோ என்னோட நேம் ஸ்பாயில் ஆகிறதையோ நான் விரும்பல. உங்களோட கேரக்டர் தெரிஞ்சே என்னோட ரூமில் உங்களை நான் நிற்க வைக்கவும் விரும்பல. என்னோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான், பட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது. ஸோ கெட் அவுட் ஆஃப் திஸ் ரூம். அண்ட் ஒன் மோர் திங், ஐ டோன்ட் வாண்ட் யூ கம்மிங் பேக் டு திஸ் ரூம் ஃபார் எனி ரீசன். அண்ட் ஐ ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் சீயிங் யூ அகெயின். யூ மைண்ட் இட்? ஷூர் சார், இதுக்கப்புறம் எந்த ரீசனுக்காகவும் உங்கள் ரூம்குள்ளே வரமாட்டேன். தேங்க்யூ, ப்ளீஸ். பகலா குளிரா வெயிலா என்னையொன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னையொன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் பிரிச்சு விடலான்னு முடிவு பண்ணிட்டியாடா? வேற என்ன பண்ண சொல்ற சஞ்சய் ப்ரோ? நம்ம நியாயப்படி நடந்துக்கணும்ல. நியாயப்படின்னா நீ எல்லாம் நியாயப்படி நடந்துக்கிறாளடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்பவுமே பிளாக் ஷர்ட்ல தான் வருவேன், இன்னைக்கு நான் பளிச்சுன்னு ஒயிட் ஷர்ட்ல வந்திருக்கேன். மூஞ்சி வேற பிரகாசமா இருக்கு. ஏய்,
ப்ரோ, எனக்கு ரோஹித் ப்ரோ நல்லா இருக்கணுன்ற மாதிரி நீயும் நல்லா இருக்கணும். நந்தினி அண்ணி வீட்டுக்கு வரணுன்ற மாதிரி கீர்த்தனா அண்ணியும் வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசைன்னா. டேய், அவ எந்த கேப்ல அண்ணியானா? ரோஹித் ப்ரோ எனக்கு அண்ணன் அப்படின்னா நந்தினி எனக்கு அண்ணி தானே? அப்படி இருக்கும்பொழுது சஞ்சய் ப்ரோ எனக்கு அண்ணன் அப்படின்னா கீர்த்தனா அண்ணி தானே? ஆனா சாமி, நிறுத்துங்க. காலையிலேருந்து அண்ணனும் தம்பியும் ஒரே திருவிளையாடலாம் நடத்திட்டு இருக்கீங்க. அதுல யார் யார் பலியாக போறோன்னு தான் தெரியலண்ணா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. ஆமா, இவங்க கதையெல்லாம் பஞ்சாயத்து பண்றது இருக்கட்டும். நேத்தி உன் கதை என்னாச்சு? பிரேக்கப்பு? பிரேக்கப்பா? எப்பட்றா? ஆமா, அவ தான் பெரிய இவளாட்டம் பேசினா. நான் தான் காலில் விழாத குறைய கெஞ்சுன்னே. ஆனா அவ தான் மதிக்க செய்யலையே. போடா அவனையும் பண்ணேன்னா நானும் போடி அவளை இவளன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அவ தான் வாஞ்சல, அவ மட்டும்தான் உன் நெஞ்சில டைலாக்லாம் பேசினா. அது ஒரு காலம், அழகிய காலம் காலம். இப்போ இலக்கியாவுடன் வாழும் நினைவுகள் போதும் போதும். டேய் துரோகி, கேட்டுச்சோ? எல்லாமே கேட்டுச்சோ? பாரு மச்சான், ஒரு ஃப்ரெண்டா உனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ எல்லா ஹெல்ப்பையும் கடந்த 20 வருஷ காலமா நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு இன்னும் நான் 10 நாள் டைம் கொடுத்துட்டு இந்த முடிவு எடுத்தேன்லாம் நீ கோவப்படக்கூடாது. 20 வருஷமா உனக்கு நான் பக்கபலமா தான் நின்னேன். ஆனா 20 வருஷமா உன்னால முடியலையே மச்சான். சரி பண்ண. நோ, நெவர். இன்னைக்கு நான் செருப்பு போட்டுட்டு வரல, ஷூ தான் போட்டுட்டு வந்திருக்கேன். ஷூவால் அடிக்கிறதா இருந்தா அடி வாங்கிக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் இலக்கியா உனக்கு இல்ல. டேய், சும்மா இவன் வர கத்திட்டு இருப்பான். இரு, நான் என் ஆள்கிட்ட பேசிட்டு வரேன். அத்தை மகளோ மாமன் மகளோ, சொந்தம் இதுவோ பந்தம் எதுவோ, சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தித்திட, அம்மாடி நீதான் இல்லாத நானும், வெண்மேகம் வந்து நீந்தாத வானம், தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. டேய், அப்படியே கையோட இன்னொரு பாட்டு பாடு. அந்த நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு ஒரு அத்தை மகன் மாமா மகன் சாங் வருமே, அதை பாடுறான். பாடலாம் சஞ்சய் ப்ரோ, ஆனா அதுக்கேத்த மாதிரி இலக்கிய லிரிக்ஸ் பாடணுமே, அவளுக்கு தெரியுமான்னு தெரியலையே. டேய், இப்போதைக்கு நான் கோரஸ் பாடுறேன்டா, அதுக்கப்புறம் இலக்கிய அவங்க கூட பாடுவானே அந்த உப்பு மூட்டை தூக்கிட்டு போகும்போது. ஓகே, ஐ எம் ரெடி. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. ஆனாண்டா கம்மனரு. டேய் சும்மா இருண்ண கௌதமே, இவ்வளவு நாள் நீ பாடின, நாங்க ஏன் இருக்குன்னு கேட்டோமா. காஞ்சி பட்டு ஒன்னு நான் கொடுப்பேனே, ஓஹோ ஓஹோ, காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ப்ரோ, இப்ப இலக்கியா பாடணும். அவளுக்கு தான் லிரிக்ஸ் தெரியாதுடா, நான் பாடுறேன்னா. மாமன் உன்னை கண்டு ஏங்கும் மல்லி சண்டு, தோளில் என்னை அள்ளி கொண்டு தூங்க வைப்பாய் அன்பே என்று, என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் கார்த்தி மாமா. வாய மூடுறான், அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவான் சொல்லிட்டேன். அவன் கிடக்குறான் போறாமையில பேசுறான்னு. உன் காதல் சக்சஸ் ஆக போகுது இல்லையா? ஆமா, தேவையில்லாம உட்காந்து இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு. என்னம்மா மாமா பத்தி இப்படி கேள்வி கேட்டுட்டேன். இந்நேரம் அவனை வெளியில போடா, எனக்கு என் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நீ சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடாண்ணா இப்படி பேசிட்டு இருக்கான்? மாமா, நான் இப்போ ஃபேமிலி விஷயமா பேச வரல. கல்யாணம் இல்லைன்றதை தாண்டி எனக்கு இப்போ டீமில் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்படி டீமில் இருக்கிற ஒருத்தவங்க தேவைப்படும் பொழுது டீமில் ஆல்ரெடி இருக்கிற ஒருத்தவங்களை என்னால் வெளியில் அனுப்ப முடியாது. ஓ, அதனால என்னதான் கௌதம் பெட்டு கட்டி உள்ளே வந்திருந்தாலும் 10 நாள் தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தாலும் இப்போதைக்கு டீமில் ஒரு மெம்பர் வேணுன்றதுனால டீமில் இருக்கிற கௌதமை நான் வெளியில் அனுப்ப விரும்பல. டீமுக்கும் ஆள் வேணும்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி கௌதமை இப்போ சடனாக வெளியில் அனுப்ப முடியும்? ஏற்கனவே நந்தினி டீமுக்கே ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அந்த மாதிரி அனுப்பிட்டு 2 நாளில் ஒரு ரெக்யூர்மெண்ட் எடுக்க முடியுமா? பட் அவன் டீம்ல ஒர்க் பண்றதுக்கோ கம்பெனில ஒர்க் பண்றதுக்கோ வரலையே. அப்படி வரலனாலும் பட் இப்போ டீம்ல நல்லா ஒர்க் பண்றது கௌதம் தான் இருக்கிற மெம்பர்ஸை விட. ஓஹோ. ஸோ அதனால நந்தினி எப்படி ஒரு 2 டேஸில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு ரெஸ்யூம் செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே நானும் என் டீமுக்கு ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணிட்டு தான் கௌதமை வெளியில் அனுப்ப முடியும். தேவையில்லாமல் என்னோட ப்ராஜெக்டை லூஸ் பண்ண முடியாது. ஓஹோ.
என்ன மாமா கிண்டல் பண்ற மாதிரியே பேசுறேன். நான் உண்மைதான் சொல்றேன். மற்றபடி இதுல வேற எந்த ரீசனும் கிடையாது. பெட் டைம் என்னையோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கௌதம் இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மட்டும் நீ சொல்லிட்டு போயிடு. நான் பாத்துக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா? என் டீம்ல இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு மட்டும் சொல்லு. மற்றபடி ஆஃபீஸ்ல கௌதம் ஒர்க் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திடு என்றாலும் தினமென கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட இப்போ நீங்க சொன்னால் கௌதமோட டேலண்ட்டை மதிச்சு ரீஅப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிதானே? ஆமா, அப்போ இந்த பெட்டு அதான் அதில் அவன் தோத்துனான்ல, அதுக்காக தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்ல. மற்றபடி ஒரு நல்லா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயை நான் கம்பெனிலேருந்து அனுப்ப விரும்பல. எனக்கு ஒரு டீமுக்கு ஆள் வேணும்ல. ஸோ அப்படி ஒரு ஆள் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் டீம்லேருந்து வெளியில் அனுப்ப முடியும். அது உனக்கு புரியுதா? சஞ்சய் ப்ரோ, அவங்களுக்கு டீம்ல ஆள் வேணும்ல. எப்படி இந்த களவாணி பட காமெடியா? அவனும் ஃபாரின் போகணும்ல, அவனும் போட்டோ எடுக்கணும்ல, அதுக்கு டைம் ஆகும்ல. அதனாலதான் அவங்களும் டைம் கேட்கறாங்கல்ல. அந்த டைமை நம்மளும் கொடுப்போம்ல. என்னதான் ஆகுதுன்னு நம்மளும் பார்ப்போம்ல. பட்டு பெட்டு முடிஞ்சு போச்சு அப்படிதானே இலக்கியா? முடிஞ்சு போச்சு. அதனால நீங்கள் 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள். என்னோட ப்ராஜெக்டை யாருக்காகவும் எந்த ரீசனுக்காகவும் என்னால் லூஸ் பண்ண முடியாது. நான் இன்னொரு ரெக்யூர்மெண்ட் எடுத்துகிட்டு வேணும்னா கௌதமை வெளியில் அனுப்ப ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ அனுப்ப முடியாது. ஆனி போய் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வந்துருவாப்ல. என்ன சஞ்சய் ப்ரோ? வந்துருவாப்ல. நம்ம கிளம்புவோமா? இங்க பாரு இலக்கியா, என்னால தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எண்டிங்க்கு வரும்போது நான் வந்து பேசிட்டேன். நீ பிரச்சனையை திரும்ப ஸ்டார்ட் பண்ற. இதுக்கப்புறம் கௌதமால எனக்கு அது பிரச்சனை மாமா, கௌதமால எனக்கு இது பிரச்சனை மாமா அப்படின்னு சொல்ற வேலை வச்சுக்க கூடாது. நீ இப்போ எடுக்கிறது உன்னோட ஓன் ரிஸ்க், புரியுதா? ஸோ அப்புறம் வந்து என்கிட்ட கார்த்தி மாமா இப்படி கார்த்தி மாமா அப்படி அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாதுன்னா. நான் பார்த்துக்கிறேன். மற்றபடி உன் மனசுல வேற எதுவும் இல்ல. பெட்ல கௌதம் தோத்துட்டான் அப்படிதானே? என் மனசுலலாம் ஒன்றும் இல்லை. கௌதம் பெட்டில் தோத்துட்டான், அவ்வளோதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம கல்யாண தேதியை குறிச்சிடலாம்ல? அதை பற்றி பேசவும் எனக்கு 2 நாள் டைம் வேணும். நீ தேவையில்லாமல் வாய் பேசிகிட்டு இருக்காத. எந்த வெளில போ. மரியாதையா வந்துருடாடி, இதுக்கப்புறம் அடிச்சிருவா. ஒரு கண்ணில் அமுதம் கண்டேன், மறு கண்ணில் அமிலம் கண்டேன். எங்கெங்கோ தேடி தேடி உன்னில் என்னை நான் கண்டேன். தேங்க்யூ. இங்கே பாரு, இப்போ நான் உன்னை இருக்க சொன்னது ஒரு மனிதாபிமானத்தில் தான். ஓகே. நீ எஸ்டர்டே கேட்டன்றதுக்காகலாம் நான் உன்னை இப்போ இருக்க சொல்லலை. சரி. அன்னைக்கு நான் குடிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தப்பலாம் நீ எதுவும் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணல. என்னை பத்திரமா பார்த்துக்கிட்ட, சேஃபாக கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன். சரி. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ இல்லாத வீட்டு பையன் மாதிரி தான் இருக்க, பேக்ரவுண்ட் இல்லாத பையன் மாதிரி தான் இருக்க. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் உன்னோட க்ரோத்துக்கும் நல்லது. சரிங்க மேடம். என்னால் ஒரு பையனோட ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆக வேணாம். ஸோ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது உனக்கு பெருமை. ஸோ உன் ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்றதுனால தான் இப்போ கூட நான் ஓகே சொன்னேன். அதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பையன், அவனும் நல்லா இருக்கட்டும்ன்றதுனால நான் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டுலாம் நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. வேற ஏதாவது ட்ரை பண்ணுவானா? ஆமாம், இந்த ரூமுக்கு வர்றது, தேவையில்லாமல் வேறு ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்படிதான் என்ன சும்மா இருக்கிறவனு உசு பத்தி விடுறது. ஐயோ இலக்கியா, நீ கரெக்டா எடுத்து கொடுத்துட்டேன. இப்போ கார்த்திக் ஒரு விஷயம் கேட்டுட்டு போனானே, அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? என்ன கேட்டாரு? என்ன பதில் சொன்னேன்? கௌதமன் நீ தான் உன்னோட ஓன் ரிஸ்க்ல அப்பாயிண்ட் பண்ற. ஸோ இதுக்கப்புறம் கௌதம் என்ன பண்ணாலும் பஞ்சாயத்து எடுத்துட்டு என்கிட்ட வரக்கூடாது. ஸோ அவனால பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆமாம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ எது பண்ணாலும் கார்த்திக் கிட்ட சொல்லக்கூடாது அப்படிதானே? ஏய், இப்போ தான் நான் சொன்னேன், நான் பேசுறதுலாம் வச்சு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீ எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்ப தானே போனேன். நீ தானே பாயிண்ட் எடுத்து கொடுத்த. அப்போ உனக்கு தானே இதில் விருப்பம்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லை, ஒழுங்கா வெளில போ. இலக்கியா, என்ன? கார்த்திக்கு உனக்கும் கல்யாணம்னு பேசுறத கூட என்னால் ஏற்றுக்க முடியல. பட் நீயும் எதுவும் முடிவு சொல்லலான்னு தான் நினைக்கிறேன். என்ன முடிவு சொல்ல போற? நான் யாருக்கும் எந்த முடிவு சொல்கிற மாதிரியும் இல்லை. எனக்கு மேரேஜில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உண்மையாவா? உண்மையாக தான். ஒழுங்கா வெளில போ. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டான். என் பேச்சை நானும் கேட்க மாட்டேன், என் ஒருத்தனை கேட்காது தெரியுமா? ஏய், உங்களுக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறேன் என் மெத்தடில். நானும் கௌதம் மரியாதையாக வெளியில் போன்னு சொன்னேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கேன் இலக்கியா மேடம். அந்த ஹாப்பியை உங்களுக்கும் ஷேர் பண்ணி தரணும்ல? கௌதம் வேணாம். இலக்கியா, ஐ லவ் யூ. இவ்வளோ தூரம் உன்னை திட்டேன், அவாய்ட் பண்ணுறேன். உனக்கு என் மேலே கோவம் வரலையா? ஏன்னா கார்த்தி மாமாலாம் சொல்லுச்சு, பவி ஏதோ திட்டான்றதுக்காக அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண மாட்டேன், ஸோ அவன் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுச்சு. அப்படின்னு பார்த்தா இவ்வளோ இயர்ஸாக நான் பின்னாடி சுற்றி வரேன். இவ்வளோ இயர்ஸுமே நான் உன்னை எவ்வளோ அசிங்கமாக திட்டியிருப்பேன், கேவலப்படுத்தியிருப்பேன்.
நீ என்னை செருப்பால் அடித்தாலும் எனக்கு கோவம் வராது, புரியுதா? எனக்கும் புரியல நீ என்னதான் கேட்டகிறீன்னு. இலக்கியம், என்ன இப்போ உன் பிரச்சனை? ஒழுங்கா வெளியில போ. இங்கே பாரு, என் கண்ணை பாரு. ஐ லவ் யூ. பாலும் சோறு பொங்காம பச்சை தண்ணி செல்லாம இத்து இத்து போனேனே முத்தமில்லாம நின்ற கனி தாங்காம ரெண்டு கண்ணும் தூங்காம கட்டில் சுகம் தாங்காம கவன் செய்யும் நாட்டாம பாதி கொலை செஞ்சு போட்டு தப்பு செல்லும் ஓடா முத்தமிட்டு முத்தத்தையும் கொண்டு போட்டு போடா ஆசை வச்ச பொம்பளைக்கு அஞ்சு நேர பக்கம் இல்ல மீச வச்ச அம்பளைக்கு மெத்த வாங்க நினைப்பில்ல கொலைகாரா. ஐ லவ் யூ. இதுக்கப்புறமும் என்னை வெயிட் பண்ண வைக்காதடி, முடியாது ப்ளீஸ். என்ன விடு. இலக்கியம், விடுன்னு சொன்னேன், கிளம்பு. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே என் ரோஹித்லாம் எவ்வளோ டீசெண்டாக லவ் பண்ணுறான். ஆனால் என் ரோஹித்தோட தம்பி இருந்துக்கிட்டு இந்த நாதாரி நாய் என்னென்ன வேலை பார்க்குது பத்தியா? அப்போ நாங்க இனிமேல் உங்களை கார்த்திக்னே கூப்பிடலான்னு சொல்றீங்களா? அஃப்கோர்ஸ், அப்படி கூப்பிட்டா என்ன தப்புங்கிறேன். ஒரு எம்டிக்கு 4-5 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் தானே மரியாதையே. அப்போ உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை நாங்க கூப்பிடுறதுல, அப்படிதானே? ஆமா ரீனா, நீங்கெல்லாம் கூப்பிட்டாதான் என் பேருக்கான மரியாதையே கிடைக்கும். கார்த்திக் பிரகாஷ் அப்படின்னு வச்சிருக்கிற பேரை மைனாவும் ரீனாவும் கூப்பிட்டாதான் ஃபுல்ஃபில் ஆகும். பட் கார்த்திக் சார் உங்களுக்கு மேரேஜ் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டோம், உண்மையாவா? ஆமா, மேரேஜ் பண்ண போறாங்க. என் அத்தை பொண்ணு சின்ன வயசுல இருந்தே என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காளே. சார் சீரியஸ்லி சொல்கிறேன், நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் நினச்சிக்க வேணாம். உண்மையிலே நீங்களும் இலக்கியா மாமும் மார்னிங் ஆஃபீஸில் நின்றுட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். ஜோடி பொறுத்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார். சார் நான் கேட்குறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் இலக்கியா மாமா தான் சீரியஸாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஏன்னா உங்கள் மனசில் வேறு மாதிரி என்ன இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் அதை வெளிப்படையாக கேட்க வேணாமேன்னு பார்க்குறேன். இங்க பாரு மைனா, இங்க பாரு மைனா, எல்லா பொண்ணுங்களையுமே தான் கடவுள் என் கண்ணில் காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு நீ எல்லா பொண்ணையும் என் கூட சேர்த்து வைக்க முடியுமா சொல்லுங்க? கடவுளுக்கு தெரியும் இந்த கார்த்திக் பிரகாஷ் கூட எந்த பொண்ணை சேர்த்து வச்சா இந்த கார்த்திக் பிரகாஷ் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் என்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்த கடவுள் தள்ளி வச்சுட்டாரு. நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேனே. ஓ அப்படியா? ஆமா மைனா, என் அத்தை பொண்ணு எவ்வளோ இயர்ஸா என்னதான் கல்யாணம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அவளோட அருமை தெரியாம சுத்தனால தான், அவளோட அருமையை நான் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் கடவுள் இப்படிலாம் எனக்கு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. எப்படி இப்போ பேர் பொறுத்த நல்லா இருக்கா? கார்த்திக் பிரகாஷ் வெட்ஸ் இலக்கியா அப்படின்னு கூடிய சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஆளுக்கு 4 பத்திரிக்கை கொடுக்க போறேன். ஏய் நிப்பாட்டு, இது வரைக்கும் பேசுனதுலாம் கரெக்டு தான். அது என்ன ஆளுக்கு 4 பத்திரிக்கை? ஆஃபீஸில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்தா நல்லா இருக்குமா ப்ரோ? ஸோ அதனால தான் அவங்களுக்கு 4 பத்திரிக்கை கொடுத்தா அவங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கும் கொடுப்பாங்க. கார்த்திக் பிரகாஷ் கல்யாணம் நான் சும்மாவா? சஞ்சய் சார், இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அவ்வளோதானான்னு கேளுங்க, நான் கிளம்புறேன். சஞ்சய் சார், இன்னொரு ஒர்க்கும் அலோகேட் பண்ணியிருக்கேன், அந்த ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்ப சொல்லுங்க. நான் ஒன்றும் தேவையில்லாமல் யாரையும் இங்கே உட்கார வச்சிடலண்ணா. பவி, முடிக்கிறேன். அது வரைக்கும் தேவையில்லாமல் என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அவ ஹார்ட்டையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு விட்டுட்டு போறா. நான் ஜஸ்ட் மைண்ட் எதனா டிஸ்டர்ப் பண்ண, மைண்டை இங்கே வைக்காம லேப்டாப்குள்ளே வச்சு ஒர்க் பண்ண சொல்லு ப்ரோ. பெருசாக பேச வந்துருவா. இங்கே பாரு ப்ரோ, என்னோட ஹார்ட்டை தான் இவ்வளோ நாள் யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நேர்த்தியே தூக்கி அந்த ஹார்ட்டில் இந்த மெமரிஸ் எல்லாம் குப்பை தொட்டியில், புரியுதா ப்ரோ? குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டேன். அதனால இப்போதைக்கு என் ஹார்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. தேவையில்லாமல் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மைண்டை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஆனால் சொல்லிடு ப்ரோ, என் மைண்டை தான் தேவையில்லாமல் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சாமி, ரொம்ப அதிகமாக பேசுறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கங்கண்ணா. இதுவே கம்மி தான் ப்ரோ. எல்லாரும் மாதிரி எனக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசவும் தெரியாது, வார்த்தை அள்ளி கொட்டவும் தெரியாது, புரியுதா? இங்க பாரு ப்ரோ, நான் ஒர்க் அலோகேட் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்கை என் கண்ணு முன்னாடி ஃபினிஷ் பண்ணிட்டு போக சொல்லு. நான் ஒன்றும் தனியாக கூப்பிட்டு வச்சு வெறுப்பேற்றுறதோ தனியாக பேசுறதோ வச்சுக்கல. எதுக்கு ஒன்று கூட்ட உட்கார வச்சிருக்கேன்? நீ ஒரு செக்யூரிட்டி கார்டு. கார்த்திக் பிரகாஷ் ரோஹித் பிரகாஷ்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்லை. ஸோ அதனால தான் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். இல்லைனா தேவையே இல்லாமலாம் உன்னை கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டேன் ப்ரோ.
ஒரு சில பேரோட பேச்சும் சரியில்லை, பார்வையும் சரியில்லை. அதனாலதான் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தேவையில்லாம நாளைக்கு நான் கையை பிடிச்சி இழுத்தேன், காலை பிடிச்சி இழுத்தேன், ஷாலை பிடிச்சி இழுத்தேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதையும் தாண்டி ப்ரோ, ஒரு சில பேர்லாம் என்னோட கேரக்டரை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்துலாம் நீ தானே பாதுகாக்கணும். ஸோ உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, உன் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா நீ சும்மா இருப்பியா ப்ரோ? நாளை பின்ன இப்படி என்ன பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருந்தா நான் அப்படி பாதுகாப்பு கொடுத்துருப்பேன்டா அப்படின்னு நீ கேட்கக்கூடாதுல்ல. அதனால தான் உன்னை கூட்ட உட்கார வச்சிருக்கேன். அவள் ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் எனக்கும் அவளுக்கும் நடுவில் நீ தான் உட்காந்துருக்கணும்னு. ஏன்னா நான் தப்பா ஏதாவது பேசுறேனோ இல்லை யாரையாவது மிஸ்யூஸ் பண்றானான்லாம் நீ சொல்லணும்ல. மிஸ்டர் கார்த்திக், உங்களுக்கு யாரையுமே தப்பா கூட பேச தெரியாது, தப்பா பார்க்க தெரியாது. ஏன் இவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரோம்? நீங்க எங்களை கூட தப்பா ஒரு பார்வை பார்த்தது இல்லையே. ஆமா, எங்களெல்லாம் நீங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களை யாராவது மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு சொன்னாங்களா? மாதிரினா உங்களுக்கே தெரியுதுல, நல்லா பச்சை புள்ள மாதிரி பாக்குறவன் என்ன போய் என் பார்வையை போய் மிஸ்யூஸ் அப்படின்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணும்போது என் ஹார்ட் வெடிச்சு போச்சு தெரியுமா? ஐயோ பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்கீங்க போலயே. ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை தலையை சுற்றி தூக்கி போட்டுட்டு நம்ம புது ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் போகணும். நீங்கள் எடுத்த முடிவு சரிதான். பத்தியம் உனக்கே தெரியுது நான் எடுத்த முடிவு கரெக்டுன்ட்டு. அப்ப நான் எடுத்த முடிவு கரெக்டு தானா? ஷோர், 100% கரெக்டு தான். எதுவும் தப்பு கிடையாது. நாங்களாம் கூட தப்பாக முடிவு பண்ணியிருந்திருப்போம். இப்போ கிளாரிஃபை ஆகிடுச்சு. சரி, ஓகே கார்த்தி, நாங்கள் போயிட்டு ஒர்க் பார்க்குறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், பேசலான்னு. ஷோர், எப்போ வேணாலும் நீங்க வந்து இந்த கார்த்திகை பார்க்கலாம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல. அதுக்கான உரிமை எப்பவுமே இருக்கு மைனாவுக்கும் ரீனாவுக்கும். ஓகே, பாய் ஸ்வீட் பாய். யா, ஸ்வீட் பாய்ன்றதை தாண்டி சாக்லேட் பாய். அடே வேணாண்டா, கொஞ்சமா ஆடுடா. எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? சிறுசான கேள்விதம்பா துடிப்பான காலங்கிப்பா கடலேறும் என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும்னா, அப்படி லிமிட்டோட நடந்துகிட்டதுக்கே தான் சில பேர்லாம் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க, மிஸ்யூஸ். பைத்தியக்காரா, அந்த புள்ள ஒரே ஒரு தடவை உன சொன்னதுக்கு 1000 தடவை அந்த புள்ள முன்னாடியே சொல்லி காமிச்சு இந்த வார்த்தையை எனக்கு கடுப்பா ஒரு அளவுக்கு சொல்லிட்டு இருக்கானே. ப்ரோ, ஆமா இந்த கௌதம் இருமை எங்க? அவன் இல்ல ரூம்ல இருந்து என்ன வரலையே. ப்ரோ, அவன்கிட்ட சொல்லிடு, அவன் தேவையில்லாம ஏதோ விளையாட்டுத்தனமா நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப், புரியுதா சஞ்சய் ப்ரோ? ஃபியூச்சர் ஒய்ஃப் ரூம்குள்ள தேவையில்லாம அவன் போறது வர்றதுல நான் அனுமதிக்க மாட்டேன். யாருப்பா? கௌதம? ஏய், அவனுக்கு தான் இலக்கியாவை பிடிச்சிருக்குன்னு தெரியுதுல ப்ரோ. யாருக்கு யாரை வேணாலும் பிடிக்கலாம், வாழ போற 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும், அது மஸ்ட் முக்கியம்னா. என் இலக்கியாவுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, என் இலக்கியாவோட பாசம் இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல கடவுள் மாத்தி அமைச்சு கொடுத்தா அந்த வாழ்க்கையை ஏத்துக்கணும், தேவையே இல்லாம ஆடிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு. நாங்க ஆடல சாமி, நீ தான் கொஞ்சம் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க, என்னன்னு பார்த்து நடந்துக்கண்ண. அவனும் ஆடல, அவனை கூப்பிடு. ஓ, அவரே ஆடிக்கிட்டு வராப்ல, என்னன்னு கேளுங்க. மச்சான் தேங்க்ஸ். என்ன இலக்கியாவுக்குள்ள இருக்கிற காதல நீ தாண்டா வெளியில வர வச்சேன். இங்க பாரு கௌதம், நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன், அங்க பேசுறதுனால தான் உனக்கு புரியல. என்ன புரியல? இங்க பாரு கௌதம், ரோஹித் ப்ரோவும் சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அத்தை ஆசைப்படுறாங்க. ஆமாண்டா, இலக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன், இலக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை யார் கூட பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க? என் கூட. டேய், எப்போலேருந்தே ஆசைப்படுறாங்க தான். அப்போல்லாம் இலக்கியா ஒரு பர்சன் கூட மாறாம இருந்தா, இப்போ அவன் மனசுக்குள்ள என் மேல இருக்கிற காதல் வெளியில வந்துட்டு தான் இருக்கு. டைம் இல்லை, புரியுதா? டைம் இல்லை. ஸோ அதனால இதுக்கப்புறம் அவன் மனசுல இருக்கிற காதலை வெளியே வர வைக்க ட்ரை பண்ணாத. புரியல. அத்தையோட ஆசைக்காகவும் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆசைக்காகவும் என் ப்ரோ சொன்ன வார்த்தைக்காகவும் நான் உண்மையாகவே இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கு பிடிக்காத லைஃபை நான் ஏன்டா அவன் மேலே திணிக்கணும்? எனக்கு பிடிக்காத லைஃபை நான் ஏன்டா ஏற்றுக்கணும்? கார்த்தி, எனக்கு புரியல.
ஜோக்ஸ் அப்பார்ட்ஸ் கௌதம், நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசிட்டு போகணுன்றதுனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஆசைக்காக தான் எல்லாத்தையுமே வெறுத்துட்டு இருந்தேன். யார் சொல்கிறதையும் கேட்காம இருந்தேன். நான் ஒரு லைஃப்பை தேடி ஓடிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த லைஃப் எனக்கானது இல்லைன்னு கடவுள் புரிய வச்சிட்டாரு. அப்படி இருக்கும்பொழுது கடவுள் எனக்கு அமைச்சு கொடுக்குற லைஃபை நான் சந்தோஷமா தானடா ஏற்றுக்கணும். அவள் ஸ்டார்டிங்லேருந்தே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்படுறா சொல்ல. அப்படி இருக்கும்பொழுது நான் ஏன்டா அவளை ஏமாத்தணும்? ஏய், அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நான் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணலா? சஞ்சய் ப்ரோ சொல்லு பவி. என்ன சொல்றாரு? ஆமா, கார்த்தி சொல்றது உண்மைதான். இலக்கியா ஃபர்ஸ்ட் டே ஃபாரின்லேருந்து வந்தா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு தான் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, அன்னைக்கு தான் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்க சித்தி தானே காசு போட்டு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுதான் கிடையாது, எல்லாமே இலக்கியாவோட பிளான். இலக்கியா சொல்லி தான் உங்க சித்தி கிட்ட போய் பண விஷயமா பேசி உங்க சித்தியை கன்வின்ஸ் பண்ணி பணம் கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணது அந்த பையன். அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இலக்கியாவுக்கு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்கு தடையா நீ வந்ததுனால தான் உன்னை கார்த்தி லைஃப்லேருந்து வெளியில் அனுப்புறதுக்காக தான் இலக்கியா சொல்ல போனால் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்தா. அதனால தான் வந்த அன்னைக்கே உன்னை பிரிக்க ட்ரை பண்ணி உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணது. உண்மையாவா சொல்றீங்க? ஆமாம்மா, எவ்வளோ டைம் உன்னையும் கார்த்தியும் பிரிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கா. பட் பிரிக்க முடியல. ஏன்னா கார்த்தி உன் மேலே வச்சிருந்தது ஸ்ட்ராங்கான லவ். அதனால அவன் எல்லா சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணிட்டான். எல்லா டைமும் உனக்கு வர பிரச்சனையை தடுத்துட்டான். ஆனால் இப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம்னு அவன் என்கிட்ட சொல்லலை. பட் இதுக்கப்புறம் நான் பவி நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரோஹித் எடுத்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டான். ஃபேமிலியில் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, இலக்கியாவும் ஆசைப்படுறா. அப்படி இருக்கும்பொழுது நான் ஒத்துக்கிறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு தான் ஒத்துக்கிட்டான். ஆனா இப்பதான் எனக்கும் தெரியும், கௌதம் சார் சின்சியரா இலக்கியா மாமா லவ் பண்றாருல்ல. ஆமாம்மா, கார்த்திக் கூட தான் உன்னை சின்சியராக லவ் பண்ணான். அந்த லவ் உனக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ கௌதம் சின்சியராக இலக்கியாவை லவ் பண்ணுறான். இலக்கியாவுக்கு மட்டும் கௌதமோட லவ் புரியுதா என்ன? இலக்கியா ஆசைப்பட்டது கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான். ஸோ அந்த விருப்பத்தையாச்சும் நான் நிறைவேற்றுறேன். எனக்காக ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ நான் லவ் பண்ணதையும் தாண்டி என்ன லவ் பண்ணியிருந்திருக்கா. எனக்கு கார்த்தி மாமா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். தேவையில்லாமல் யாருக்கும் நான் எதையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணலை. அதனால எனக்கு முழு சம்மதம் தான் சொல்லிட்டான் கார்டில் ரோஹித். அதனால தான் அடுத்த ஸ்டெப் எடுத்தான். அப்போனா அதனால தான் கௌதம்க்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் இலக்கியாவை நினச்சி ஏமாந்து போகாதடா. இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீனும் உன்னோட லைஃப்பை பாருன்னு. இது பாரு கௌதம், நானாவது கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணேன். ஸோ அந்த லவ்வோட பெயினே எனக்கு தாங்க முடியலன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு சில கேள்வி அங்கேருந்து வரும்பொழுது அந்த கேள்வியே நான் உங்களை மறக்க வச்சிருச்சு. அதே போல இலக்கியாவும் உன்னை கஷ்டப்படுத்துறான்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் போய் அவ காலில் விழ ஏன்டா ட்ரை பண்ற? உன்னோட லவ் தான் அவளுக்கு புரியலல்ல. ஸோ புரியவும் புரியாது. ஏன்னா அவன் மனசுல நான் தாண்டா இருக்கேன். அதனால இதுக்கப்புறம் தேவையில்லாம இலக்கியாவை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு உன் வேலையை பாரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். திரும்பவும் என்னை நீ தப்பா நினைச்சுக்காத. உனக்கு நான் எவ்வளோ நாள் டைம் கொடுத்துட்டேன், ஹெல்ப்பும் பண்ணிட்டேன். பட் அது எதுவுமே யூஸ் இல்லாமல் தான் போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டா நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். அதே போல் இந்த ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நீயே தடையாகவும் நின்றாத. இது என் ஃபேமிலியோட சந்தோஷம். ஸோ நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். தள்ளி நிற்பணும்னு நினைக்கிறேன். உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணை ஒன்றும் உங்ககிட்டேருந்து நான் பிரிக்க ட்ரை பண்ணல. என்ன தான் பிடிச்சிருக்கு, என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிற ஒரு பொண்ணை நான் என் லைஃப்குள்ளே கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதா? புரியுதுடா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நீ தடங்களாக இருந்துடாத. கண்டிப்பாக கார்த்தி, என்னால் இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏதோ விளையாட்டாக சொல்கிறேன்னு நினச்சேன். பட் சீரியஸாக யோசிச்சுருந்துருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும் கார்த்தி, நீ உங்கள் அண்ணன் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்ப. அவர் சொன்னால் எதையும் மீற மாட்டேன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் விலகி நிற்கிற தண்டா கரெக்டாக இருக்கும். விலகி நிற்கிறேன். பட் சாரி கௌதம். ப்ரோ, நான் அலோகேட் பண்ண ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னா லேப்டாப்பை என்கிட்ட சப்மிட் பண்ண சொல்லிடு. பட் சப்மிட் பண்ணுறதுக்கு என் ரூமுக்கு வர வேணாம். உங்ககிட்ட கொடுக்க சொல்லி நான் வாங்கிக்கிறேன். தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்வெளியே, இரவா பகலா குளிரா வெயிலா, என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா, என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம். டே, இன்ஃபர்மேஷன் கரெக்டா? கரெக்டு தான். அப்புறம் அதுக்கு தானே நேற்று நைட்டு போனேன். அப்போ நீ நேற்று நைட்டு போனது கீர்த்தனாவை கூப்பிட்டு வரதுக்கு இல்லையா? உனக்கு
தெரியுமா நான் அவளை கூப்பிட்டு வர போனேன்னு? நீ அவளை கூப்பிட்டு வர போனான்றது எனக்கு தெரியாது. பட் நீ அவளை கூப்பிட்டுட்டு வந்தன்றது எனக்கு தெரியும். எப்படா கண்டுபிடிக்கிற? என் மச்சான், என் பொண்டாட்டி, தாலி கட்டின பொண்டாட்டி என் பக்கத்துல நின்னு பேச 5 நிமிஷம் பயப்படுது தெரியுமா? கேட்டா நீ லவ் பண்ணலங்கிற, அவளும் லவ் பண்ணலங்கிறா, எனக்கு அவளை பிடிக்கலங்கிற, அவளும் பிடிக்கல, இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாமான்னு சொன்னா, நீ அவளை பைத்தியக்காரிங்கிற, அவளை கேட்டா இவரு ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிறா. ஆனா எப்படா? அதெல்லாம் எனக்கு தெரியாது புரியுதா? நேத்து உன் மாமனாரை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு தான் நான் போனேன். கலெக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது இவ பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்தா. ஆட்டோ கிடைக்கலன்னு சொன்னா. நான் ஆட்டோல ஏத்தி விடுறதுக்கு தான் மச்சான் சீரியஸாவே கிட்ட போனேன். பட் ஆட்டோ வரல. வேற என்ன பண்ண சொல்ற? அதனால கூப்பிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. நாளை பின்ன நீ கேட்க மாட்டியா? என் மச்சினிச்சி பஸ் ஸ்டாப்ல நின்னா, என்னடா கண்டுக்காத மாதிரி வந்துட்ட, அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம வந்துட்ட அப்படின்னு நீ கேட்டா அந்த தர்ம சங்கடமான கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் சொல்ல? ஓ அப்படி ஆ அப்படி என் ரோஹித் கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்றதை யோசிச்சுதான் ஃபியூச்சர்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு மனிதாபிமான அடிப்படையில கூப்பிட்டு வந்தேன். ஆனா மச்சான், என் பொண்டாட்டி ஷேர் ஆட்டோல நான் பக்கத்துல உட்காந்துட்டு வந்ததுக்கே என்ன அந்த முறை முறைச்சா தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான். அது அக்கா தங்கச்சி 2 பேரும் வேற வேற கேரக்டரா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா மச்சான், கடவுள் எனக்கெல்லாம் அப்படி ஒரு பிளானே போட்டு தர மாட்டாரு தெரியுதா? ரோஹித், என் சாமி, அப்படிலாம் நீங்க பொறாம படக்கூடாதுன்னா. பொறாம படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அணி மனசு பிராண்டுது தெரியுமா? பிராண்டெல்லாம் கூடாதுப்பா புரியுதா? நீங்க தானே என் ஃப்ரெண்டு நல்லா இருந்தா போதும் நல்லா இருந்தா போதுன்னு நினைச்சீங்க. அப்படி இருக்கும்பொழுது ஃப்ரெண்டு நல்லா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சில விஷயம்லாம் கடவுளா அமைச்சு தராரு. அதனால அமைச்சு தர்ற விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். நானாலாம் பிளான் போட்டு எதுவுமே பண்ணல. அதை ஃபர்ஸ்ட் நீ மைண்ட்ல வச்சுக்கோன்னா. இஸ் இட்? இது கடவுள் போட்ட பிளான் தான். நீ போட்ட பிளான் இல்லல்ல. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அப்படிலாம் நான் பிளான் பண்ண மாட்டேன் சாமி. சரி விடு. நீ விசாரிச்சுட்டு வந்த விஷயம் வேற எனக்கு ஷாக்கா இருக்கு. அதே எப்படிடா 2 வருஷமா சேலரியும் வாங்காம மொத்த சேலரியும் நேத்து ஈவினிங் வாங்கியிருக்காரு? அதான் எனக்கும் தெரியல. உன் பொண்டாட்டியை கூப்பிட சொன்னா கூப்பிட்டுட்டேன். அந்த புள்ள வந்தா என்கொயரி பண்ணு. அந்த புள்ள சொல்ற ஆன்சரை வச்சு நம்ம விசாரிச்ச டீட்டெயில்ஸை வச்சும் கேளு. அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஏன் எதுக்குன்னு. அதுவும் உண்மைதான். வரட்டும் கேட்போம்னா. கேட்கறதுலாம் இருக்கட்டும். காலையில கிளம்பி எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்த? அதுவும் உன் மாமனார் மஞ்சள் சொக்கட்ட சொல்லாம? நீ தான் நேத்தியே சொன்னியே 5 நாளா சொல்லாத பதில இந்த 2 நாள்லயே சொல்லிட போறாருன்னு. அதான் நம்மளுக்கு வேலை இருக்குல்ல, அதை பாப்போன்னு. அப்போ உன் பொண்டாட்டி உன் கூட அனுப்ப மாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? தெரியலையே, கொஞ்சம் கேட்டு சொல்லலாம். ஆனா இந்த 2 நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மச்சான். அந்த ஆள் நம்ம மூஞ்ச பார்த்து பாவமா இருக்குன்னு கூடமா மனசை மாத்திக்க மாட்டாரு. எனக்கு பெருசா ஐடியா இல்ல வீடு. டேய், நீ சீரியஸா பேசுறியா இல்ல காமெடியா பேசுறியான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு செகண்டும் பக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா? காலைல அவர்கிட்ட சொல்லாம வந்ததை நினைச்சு. மச்சான், நீ தானே சொன்ன எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த மனசு பக்குவத்துக்கு வந்துட்டேன். மச்சான், என்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டேல்ல? என்னடா நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, நேத்தி வரைக்கும் போல்டா இருந்த. மார்னிங்ல இருந்து நீ மூவ் பண்ற எல்லா விஷயமுமே எனக்கு ஷாக்காவும் இருக்கு, ஏத்துக்கிற மாதிரியும் இல்ல. இது கார்த்தி மேரேஜ் பத்தி சொல்றியா? கார்த்தி மேரேஜ். ஸோ சடனா நீ ஒரு சில முடிவுலாம் எடுத்திருக்க, ஒரு சில டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்க. ஆமாண்டா, சைன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, சைன் பண்ண. இல்ல, எனக்கு ஒரே யோசனையா இருக்கு, படபடனும் இருக்கு. ஏன்டா இந்த சஞ்சய் கிட்ட சொல்லாம எந்த முடிவும் எடுக்க மாட்டல லைஃப்ல? எடுக்க மாட்டேன்டா நம்புறேன். ஆனா ஏதாவது யோசிச்சிருக்கியா? எதுவும் யோசிக்கல. ஏன் மச்சான்? என்ன ஒரே ஒரு டைம் கட்டிப்பிடிச்சுக்கவா? சீப்பா லவ் யூடா சஞ்சய். சொல்ல மாட்டேன். நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. எதுவும் மறைக்கல. சரி வா, கட்டிப்பிடிக்கலாம். என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடைக்காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. சார், ஏன் சார் காலையிலேருந்து கலவரத்தை தூண்டிகிட்டே இருக்கீங்க? நான் கலவரத்தை தூண்டுறதுலாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உன் பிரச்சனைக்கு வா. ஏன் பிரச்சனையா? ஆமா, உங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பா என்ன பண்றாருன்னா? என்ன பண்றாருன்னா, இப்போ உங்க வீட்ல எல்லா ப்ராப்ளம், ஸோ ஃபினான்ஷியலா இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் யார் பார்க்கறான்? நான் மட்டும்தான் சார் வேலைக்கு போறேன். ஸோ என்னோட சேலரியை வச்சு தான் இது வரைக்கும் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டு தான். இது வரைக்கும் உன்னோட சேலரியை வச்சு மட்டும்தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. மற்றபடி உங்க அப்பா எங்கேயும் ஒர்க் பண்ணல, அப்படிதானே? ஆமா, எனக்கு தெரிஞ்ச அவர் ஒர்க் பண்ணல. அவர் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லியிருக்கேன். பட் நீ வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் அவர் வீட்டில் இருக்கிறது இல்ல. ஆமா, அம்மா சொன்னாங்க. ஆனால் நானும் அதை பற்றி அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா இங்கே பக்கத்துலலாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்லம்மா, அவங்களாம் கோயிலுக்கு வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்கும் வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அதுதான் கிடையாதுண்ணா?
சார் இத்தனைக்கும் அப்பா கையில் அமௌண்ட் இல்லாதது அவருக்கு தெரியக்கூடாது, அவர் சம்பாதிக்கலன்றது அவருக்கு தெரியக்கூடாதுன்றதுனால சேலரியை வாங்கினோன்னே அவர்கிட்ட தான் சார் கொடுப்பேன். அக்கௌண்ட்டில் கூட நான் வச்சிருக்க மாட்டேன். ஸோ அக்கௌண்ட்டில் இருந்தால் கூட அது என்னோட பணமாக இருக்குன்றதுனால சேலரி வந்தோன்னே எடுத்து அப்பா கையில் கொடுத்துருவேன். அப்போலேருந்து வீட்டில் பீரோவில் வச்சு தான் சார் பழக்கம். ஸோ இப்போ அவர் எப்படி வேணாலும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். பீரோவில் வைக்கிறாரா இல்லை அவர் அக்கௌண்ட்டில் பேங்க்கில் போட்டுக்கிறாரா அப்படின்றதுலாம் அவரோட விருப்பன்றதுனால அவருக்கு அந்த விஷயம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால இது வரைக்கும் நான் என்னோட சேலரி வந்தோடனே மொத்த அமௌண்ட்டை எடுத்து அப்பா கையில் கொடுத்துருவேன். அப்பா தான் இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே கரெக்டு தான். அவர் உங்ககிட்ட அமௌண்ட் வாங்குறாரு, ஃபேமிலியை பார்த்துக்கிறாருன்றதை தாண்டி அந்த 4 to 5 years வெளியில் போகிறாருல, ஆமாம் அவர் வெளியில் போகிறது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காகவோ கோயிலுக்கு போகிறதுக்காகவோ இல்லை. சஞ்சய், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் அப்பா வெளியில் போனாங்க. உங்கள் அம்மா கிட்ட கேட்டோம் அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்ன இதே ஆன்சரை தான் அவங்களும் சொன்னாங்க. பட் எங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அவரை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. என்னென்ன? உங்கள் அப்பா பார்ட் டைமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாரு. சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாரா? ஆமாம், மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆஃப் டே. சார் இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. சீரியஸாக தான் நந்தினி, நாங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்கள் அப்பா வெளியில் போனோன்னே உங்கள் அம்மா சொன்ன விஷயத்தில் எங்களுக்கு டவுட் இருந்துச்சு. அதான் சொல்கிறோமே, அவரை ஃபாலோ பண்ணி கிளியராக தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு 8:30க்கு கிளம்பிடுவீங்க. ஸோ அவர் வீட்டிலேருந்து 9 o'clock கிளம்பிடுவார். ஸோ 5 hours ஒர்க், 9:30 to 2:30 வரைக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாரு. சஞ்சய் சார். ஆமாம் நந்தினி. சார் என்னால் நம்ப முடியல. நந்தினி, நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் பேசுகிறேன். அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர்கிட்ட பேசிட்டேன். அவரும் அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுகிறேன். உனதன்பை மனம் ஏங்கி உயிர் தினம் துடைக்குது, விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நனைக்குது உலகில். நந்தினி, நீ அழறதுக்காக இந்த விஷயத்த சொல்லலை. உங்கள் அப்பாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன். அவரோட ஹெல்த்லேயும் நீ கவனமாக இருக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன். எதுக்காக அவர் ஒர்க் பண்ணுறாரு, ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நல்ல சேலரி தான் வாங்குற. ஸோ உன்னோட சேலரி போதுமானதாக தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்கலாம்ல. ஸோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக கூட அவரும் ஓடலாம் அப்படின்ட்டு அவரோட பயணத்தை தொடங்கியிருக்கலாம். ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் சேலரின்னு எதுவுமே வாங்கலை. நான் உங்ககிட்ட பல்க் அமௌண்ட்டாக வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் அவர் சேவிங்ஸ்லேயே தான் வச்சுருக்காரு. இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறாரு, நம்பிக்கையானவர் அப்படின்றதுனால அவங்களும் இவ்வளோ நாள் சேலரியை ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் நேற்று ஈவினிங் அவர் இந்த 2 yearsஆக ஒர்க் பண்ணுறதுக்கான மொத்த சேலரியும் வாங்கியிருக்காரு. அதுதான் ஏன் புரியல. இவ்வளோ நாளாக சேலரி நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன்னு சொன்னவர் இப்போ அந்த சேலரி எல்லாத்தையும் கையில் வாங்கினதுக்கான ரீசன் என்ன? எங்களோட கொஷின் எல்லாமே, இப்போ உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பணம் தேவைப்படுதா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை அவருக்கே ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, அதை நீயும் அவர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களா அப்படின்றது தான். ஏன்னா பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கின அமௌண்ட்டு நியர்பை 2.5 lakhs. இல்லை சார், வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஹெல்த் இஷ்யூவும் கிடையாது. கீர்த்தனாவுக்கு ஃபீஸ் நான் தானே கட்டுறேன். அப்பாவுக்கு எதுவும் இல்லை சார். அப்போது ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு. அப்புறம் அவர் அர்ஜென்ட்டாக நேற்று ஈவினிங் இந்த அமௌண்ட்டை வாங்கியிருக்காரு. அதுவும் நேற்று ஈவினிங் வாங்கினாருன்றதை தாண்டி இந்த அமௌண்ட் வேணும்னு அந்த ஓனர்கிட்ட 3 days ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. பட் பெரிய அமௌண்ட்டுன்றதுனால அவங்க வெயிட் பண்ணி 3 daysக்கு அப்புறம் தான் இவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நேற்று ஈவினிங் தான் அந்த அமௌண்ட் அவர் கையிலையும் கிடச்சிருக்கு. அதுதான் எங்களுக்கு ஏன் புரியல. ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியணும்ல, அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை சஞ்சய் சார். 2 yearsஆக ஒர்க் பண்ணுறதை ஏன் மறைக்கணும்? எங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எங்கள் வீடை மீட்கணுன்றது தான். அது கூட இப்போ எதுவும் ப்ரெஷர் வந்த மாதிரி தெரியலையே. அப்பா எதுவும் ஊருக்கு போகிறேன்னு சொல்லலை. அப்படி இருக்கும்பொழுது 2 yearsஆக யாருக்கும் தெரியாமல் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அந்த அமௌண்ட்டை நேற்று ஈவினிங் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே. ஆனி என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே என் வாழ்வே வேண்டாம். நந்தினியோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. அதுவும் என் நம்பருக்கு. இது வரைக்கும் அந்த மனுஷன் நம்பரை நான் ஒரு எமர்ஜென்சிக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மற்றபடி நானும் அவருக்கு கால் பண்ணது கிடையாது, அவரும் எனக்கு கால் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால் பண்ணுறாரு. எடு, என்ன விஷயம் தெரியலையே. நீ வேற எடுடா. எடுங்க சார். ஹலோ. என்ன தம்பி, மார்னிங் என்கிட்ட சொல்லாமலே ஆஃபீஸ் போயிட்டீங்க? இல்லை சார், அது ஒரு எமர்ஜென்சி விஷயமா. சரிங்க தம்பி, இருக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? ஓகே சார், இதோ கிளம்பிட்டேன். இன்னொரு 10 minutesல வந்துடுவேன் சார். தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். வரும்பொழுது உங்க தம்பியும் கூப்பிட்டு வாங்க. ஏன் தம்பியா? ஆமா தம்பி, உங்க தம்பியை கூப்பிட்டு வாங்க, உங்க ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு வாங்க. சார், தம்பி எனக்காக கூப்பிட்டு வாங்களேன். சரி ஓகே சார், நான் கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி தம்பி, நீங்க வழக்கம் போல கிளம்பி என் வீட்டுக்கு வந்துட போறீங்க. நீங்க வர வேண்டியது என் வீட்டுக்கு இல்ல, உங்க வீட்டுக்கு. என் வீட்டுக்கா? ஆமா தம்பி, நான் இப்போ உங்க வீட்டில் தான் இருக்கேன். கிளம்பி நீங்க 3 பேரும் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஓகே, நான் வரேன்.